ஸோ வெல்கம் பேக் மக்களே, நான் உங்கள் ஐடி விவசாயி. ஸோ நம்ம இன்றைக்கி மாந்தோப்பு சீரீஸ் டே 4ல் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம மாந்தோப்புக்கு வந்தாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 7:55. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான், ஏன்னா வந்து நமக்கு நைட் ஷிஃப்ட் முடிய கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம வந்து அடுத்து இன்றைக்கி எத்தனை செடி நம்மளால் க்ளீன் பண்ண முடியுது அப்படின்றத பார்ப்போம். நேற்று பார்த்திங்கன்னா நைட்டு மழை பெஞ்சிருக்கு நம்ம ஊரில். நேற்று நைட்டு மழை பெஞ்சதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் மரத்தில் இருந்து அடித்த காற்றுக்கு மாங்காய் எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்கு. இங்கே ஒன்று விழுந்திருக்கா, இங்கே ஒன்று விழுந்திருக்கு, அங்கே தூரத்தில் ஒன்று விழுந்திருக்கு. ஸோ இப்படியே எல்லா காயும் மரத்தில் இருக்கிறது காற்றுக்கே விழுந்துட்டு இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ நேற்றே இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 3 காய் விழுந்திருக்கு. ஸோ மீதி எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதான் மக்களே, நம்ம அன்டில் டே 3 வரையே நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட நம்ம பாதி மாந்தோட்டத்தை க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க நம்ம டே 4 ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். அதுங்க நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த செடியெல்லாம் போயிட்டு இருக்கிற கலைக்குள்ளே மாட்டிக்குது. இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு செடியை, அந்த ஒரு களை செடியை நான் வந்து பறித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இருந்த மாங்காவும் இருக்கிறதே 1-2 மாங்காய் தான். இதில் இதுவும் விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது, க்ளீன் பண்ணி தான் ஆகணும். க்ளீன் பண்ணுவோம். ஸோ மக்களே, டே 4ஓட முதல் செடி வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ மணி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 8:53 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடுச்சு இந்த ஒரு செடி க்ளீன் பண்ணேன். அடுத்து நம்ம வந்து இன்றைக்கி டே 4ஓட 2வது செடிக்காக மூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த செடி தான் இங்கே இருக்குது. வாங்க அடுத்த செடியை நம்ம போய் க்ளீன் பண்ணுவோம். மணி பார்த்திங்கன்னா 9:41 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம 2 செடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 3வது செடி. ஸோ மக்களே, டே 4ல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2 செடியை நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு சின்ன பிரேக். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அம்மா நமக்காக கஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று மாதிரியே இன்றைக்கும் கஞ்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா நேற்று வெறுங்கஞ்சியாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி கஞ்சியில் வந்து சின்ன வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கஞ்சியில் சின்ன வெங்காயம் போட்டு குடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும் மக்களே. சரி, நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, மணி பார்த்திங்கன்னா 11:30. ஸோ இன்றைக்கான 4வது செடியும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 4 செடி க்ளீன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு வந்தோம். ஆனால் இப்போ 11:30 ஆகுது. வெயில் அதிகமாக இருக்குது மக்களே, ஒன்றும் முடியல. ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு இங்கேருந்து நம்ம தொடருவோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஐடி விவசாயி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.